அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான பதிவுல நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய மிகப்பெரிய கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரார்த்தனையை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையில யாராலையுமே தீர்க்க முடியாதுன்னு நீங்க நினைச்ச ஒரு பெரிய கஷ்டம் உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? மனுஷங்க யார்கிட்டயும் போய் வெளியில சொல்லவும் முடியாது. ஒருவேளை சொன்னாலும் அவங்களால எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைய நீங்க கடந்து வந்திருக்கீங்களா? ஒரு மனிதனால கூட தீர்த்து வைக்க முடியாத மிகப்பெரிய மன உளைச்சலை கஷ்டங்கள் நம் வாழ்க்கையில வரும்போது, இனி அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இதுக்கு விடிவே இல்லையா? அப்படின்னு நாம எல்லாருமே கவலைப்படுவோம். யாருக்கிட்டயும் போய் உதவியும் கேட்க முடியாது. நம்ம நிலைய சொல்லவும் முடியாம தவிக்கும்போது தான் நமக்கு ஒண்ணு புரிய வரும். இந்த கஷ்டத்துக்கு தீர்வு மனிதர்கள் கிட்ட இல்ல. இத தீர்க்கக்கூடிய பேராற்றல் மிக்க சக்தி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு நிலைமை வந்தபோது, இந்த உலகத்தையே படைச்ச ரஹ்மான் எனக்கு ஒரு பேரமைதிய தந்தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஒரு கற்பனையோ, கதையையோ சொல்ல வரலங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் ஓதி பலன் பெறக்கூடிய கஷ்டங்கள வேரோடு அறுத்தெறியும் ஒரு உன்னதமான துவாவ பத்தி தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் நமக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் நம் நாவிலும் மனதிலும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய அந்த முதல் துவா இதுதான் இன்ஷா அல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வலக்குல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம லா மானிய லிமா அஹ்வைத்த வலா முஃப்திய லிமா மனக்த வலா என்ஃபவுல் ஜத் மின்கல் ஜத். நேர்களே, இந்த துவா சாதாரணமானது இல்லைங்க. நம்ம உயிரினும் மேலான மாநபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு கடமையான தொழுகையை முடிச்ச உடனே தவறாம ஓதிய மிக ஆதாரபூர்வமான துவா இது. சஹீஹ் அல் புகாரில 844வது ஹதீஸா இது இடம்பெற்றிருக்கு. இது நாம வெறும் வார்த்தைகளா ஓதாம இதோட அர்த்தத்தை புரிஞ்சு ஓதும்போது தான் நம்ம மனசுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை பிறக்கும். இதோட அர்த்தம் இப்போ கேளுங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு இணையானவர் எவரும் இல்லை. ஆட்சியும் அதிகாரமும் புகழும் அவனுக்கே உரியது. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். இறைவா, நீ கொடுக்க நினைப்பதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே இல்ல. நீ எதை தடுத்து விடுகிறாயோ அதை உலகமே ஒன்று சேர்ந்தாலும் எனக்கு கொடுத்து விட முடியாது. உன்னுடைய சோதனையில் இருந்தோ அல்லது தண்டனையில் இருந்தோ எந்த ஒரு செல்வந்தரின் செல்வமும் தகுதியும் அவருக்கு பயன் தராது உன் அருளாலை ஒழிய. இந்த உலகமே நமக்கு எதிரா நின்னாலும் அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மையை தர நினைச்சிட்டானா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. என்ற பிரபஞ்சத்தில் தடுக்க முடியாது என்ற பிரபஞ்சத்தின் பேராற்றலை இந்த துவா நமக்கு அழகா உணர்த்தது. இந்த துவாவை நாம் ஓதின உடனே நமக்கு எல்லாம் மாறிவிடாதுங்க. அல்லாஹ் நம்முடைய பொறுமையை சோதிப்பான். மனிதர்களை நம்புறதை முழுமையா விட்டுட்டு அல்லாஹுவை மட்டும் நம்பி, யா அல்லாஹ், இந்த கஷ்டத்திலிருந்து நீதான் என்னை முழுமையா காப்பாத்தணும்னு அழுது துவா கேளுங்க. சிலருக்கு இது உடனே நடக்கலாம், சிலருக்கு கொஞ்சம் காலம் எடுக்கலாம். ஏன்னா இது மனிதர்களால தீர்க்கக்கூடிய விஷயம் இல்ல. அல்லாஹ் மட்டுமே தரக்கூடிய தீர்வு. அவன் நமக்கு எப்ப தரணும்னு நாடு இருக்கானோ அப்பத்தான் தருவான்ற பொறுமை நமக்குள்ள இருக்கணும். நம்ம சோதனை காலங்கள்ல அசைக்க முடியாத நம்பிக்கையோட இந்த வரிகளை ஓதி வரும்போது நாம் கற்பனை கூட செய்து பார்க்காத வழியில நம்ம கஷ்டங்கள் அத்தனையும் பனி போல உருகி மறைவதை நாம காண முடியும். அல்லாஹ் நம் கஷ்டத்தை அப்படியே மாத்தி நமக்கு பேரமைதியையும் முழுமையான தீர்வையும் தருவான். அல்லாஹோட வாசலை தட்டுனா ஏமாற்றம் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. அந்த முதல் துவாவோட சேர்த்து நம் கஷ்ட காலங்கள்ல விடாமல் ஓத வேண்டிய இன்னும் 2 மிக முக்கியமான துவாக்கள் இருக்கு. அதையும் நீங்க சேர்த்து ஓதணும். முதலாவது, பரிசுத்த குரானின் அன்பியா சூராவில் 87வது வசனமாக அல்லாஹ் பதிவு செய்கிற யூனுஸ் நபி அவர்களின் துவா. இதை ஆயத்துல் கரிமா என்று சொல்லுவாங்க. லா இலாஹா இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதோட அர்த்தம், இறைவா, உன்னை தவிர வேறு நாயன் இல்லை. நீ தூய்மையானவன்.
நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். எந்த ஒரு மனிதனும் சோதனையின் உச்சகட்டத்திற்கு சென்று இனி தப்பிக்கவே வழி இல்லை என்ற சூழ்நிலையில தன் தவறை உணர்ந்து இந்த வரிகளால் அல்லாஹுவை துதித்தால் அல்லாஹ் அவனது கவலையை உடனே நீக்குகிறான் என்று திருமதியில் ஆதாரபூர்வமாக வந்துள்ளது. மீனின் வயிற்றுக்குள்ள இருந்த யூனுஸ் நபியை காப்பாத்தின அல்லாஹ் கஷ்டங்களில் மூழ்கி கிடக்கிற நம்மையும் இந்த துவா மூலமாகத்தான் காப்பாத்துவான். இரண்டாவது, நபிகள் நாயகம் அவர்களால் சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று வர்ணிக்கப்பட்ட துவா புகாரியில இடம்பெற்றுள்ளது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதோட அர்த்தம், அல்லாஹ்வின் உதவியின்றி தீமைகளிலிருந்து விலகவோ நன்மைகள் செய்யவோ எவ்வித ஆற்றலும் சக்தியும் மனிதனாகிய எனக்கு இல்லை. நம்மோட பலவீனத்தை ஒத்துக்கிட்டு அவனோட பேராற்றலை முழுமைய சரணடைய செய்யும் வரிகள் இது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நீங்க யாருமே அறியாத ஏதோ ஒரு பெரிய கவலையில கண்ணீரோட வெளியில சொல்ல முடியாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். அது கடுமையான கடன் தொல்லையா கூட இருக்கலாம், தீராத நோயா இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம். மனிதர்களோட வாசலை தட்டி உங்க மரியாதையை இழக்காதீங்க. அல்லாஹோட கதவை தட்டுங்க. இன்னைக்கு நாம் பார்த்த இந்த துவாக்களை சும்மா ஏதோ கடமைக்குன்னு உதம அதன் அர்த்தத்தை மனசுல ஆழமா பதிச்சு அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் என் கஷ்டத்தை தீர்க்க முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோட ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதுங்க. அல்லாஹ் உங்களை சோதிக்கலாம், ஆனா ஒருபோதும் கைவிட மாட்டான். நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து கஷ்டங்களையும் நீக்கி நிம்மதியான வாழ்வை தருவான. ஆமீன். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.